வணக்கம். இன்றைக்கி நம்ம பச்சை மிளகாயை வச்சு நாவூரும் சுவையில் ஒரு பச்சை மிளகாய் ஊறுகாய் செய்ய போகிறோம். இந்த மழை காலத்துக்கு இந்த பச்சை மிளகாய் ஊறுகாய் நீங்கள் சேர்த்து சாப்பிட்றது சுவையாகவும் இருக்கும். நமக்கு நிறைய பச்சை மிளகாவில் நன்மைகளும் இருக்குது, அதையும் இந்த பதிவில் பார்க்கலாம். மோர் சாதத்து கூட ஒரு சிறுதானிய கஞ்சி வகைகள் கூட இதை சேர்த்து சாப்பிடும்போது ஒரு ஹெவன்லி காம்போ தான். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். முதல்ல நம்ம ஊறுகாய் பொடி செய்துக்கலாம். இதற்கு நான் ஒரு 2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், 2 பங்கு கடுகுனா 1 பங்கு வெந்தயம், அதுதான் மெஷர்மெண்ட். உங்களுக்கு நீங்கள் கூடுதலாக கூட செய்து வச்சுக்கலாம், மற்ற ஊறுகாய்க்கு பயன்படுத்திக்கலாம். இது பாதி வறுந்த உடனே 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மல்லி, தனியாக சேர்த்துக்கோங்க. இந்த கடுகு பொரிய ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துடணும் நல்லா. இப்போ பாருங்கள், கடுகு பொரிய ஆரம்பித்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கல் உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் அந்த சூட்லேயே நல்லா வறுத்து ஆற விட்டு ஒரு லைட்டான கொரகொரப்பாக ஊறுகாய் பொடி நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கிறேன். பாருங்கள், ஒரு கைப்பிடி நீங்கள் அழுத்துனீங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கணும். இதை போட்டு பச்சை தண்ணியிலே ஊற வச்சு ஒரு திக்கான புளி பேஸ்ட்டாக கரைச்சி வச்சுருங்க, தண்ணியாக கரைக்கக்கூடாது. பச்சை மிளகாய் நான் ஒரு 1/2 கிலோ பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். இந்த பச்சை மிளகாய் காம்போட நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா காம்பை கிள்ளிடுங்க. இப்போ இதை துணி வச்சு அதில் ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துடலாம். இப்போ ஒன்று ஒன்றா நீங்கள் தொடச்சிட்டு இருக்க முடியாது. ஒரு காட்டன் துணியை விரித்து அதில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பச்சை மிளகாய் அள்ளி போட்டு நீங்கள் இந்த மாதிரி தொடச்சி எடுத்து வச்சிடலாம். அந்த தண்ணியில் அலசிட்டு நீங்கள் ஒரு ஓட்டையான பாத்திரத்தில் போட்டு தண்ணியை நல்லா இருத்துட்டிங்கனாலே இந்த மாதிரி துடைக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். அந்த ஈரத்தன்மை இல்லாமல் நல்லா வைப் பண்ணி எடுத்து வச்சுருங்க பச்சை மிளகாவை. இந்த மாதிரி குண்டு மிளகாய்கள் இதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். புளி தண்ணி ஓரளவுக்கு திக்காக கரைச்சிக்கோங்க. நான் மெஷர்மெண்ட் கப்பால் 1 கப் அளவுக்கு புளி தண்ணி எடுத்திருக்கேன் இந்த 1/2 கிலோ பச்சை மிளகாவுக்கு. பச்சை மிளகாவில் நமக்கு கேப்சைசன் இருக்கிறதுனால நம்மளோட இருதயத்திற்கு நல்லது. நமக்கு இந்த மாதிரி பெயின், மசில் பெயின், ஆர்த்ரிட்டிஸ் பெயின் எல்லாம் இருக்குல்லையா, அதை ரிலீஃப் பண்ணும். கண்ணுக்குமே நல்லது, விட்டமின் சி இருக்கிறதுனால. இந்த மாதிரி பல நன்மைகள், டைஜஷன் இதற்கெல்லாம் உதவும். ஸோ இதில் நிறைய நன்மைகளும் இருக்குது. அதை எப்படி சாப்பிடணும்னு சொல்கிறேன். இப்போ நாம் ஒரு வானொலி சூடு பண்ணி ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு எண்ணெய் குறைவாக தான் தேவைப்படும். எண்ணெய் சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டுருங்க. கடுகு பொரிஞ்சதும் நாம் இந்த பச்சை மிளகாவை சேர்த்துடலாம். சேர்த்து மிதமான தீயில் தான் நீங்கள் இதை கிண்டணும். ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டாதீங்க, பச்சை மிளகாய்கள் வெடிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம பச்சை மிளகாவில் ஓட்டை போடலை, கீரல் போடலை, எதுவுமே பண்ணலை. இது முழுசாக அப்படியே தான் சேர்க்குறோம் நாம். ஸோ இந்த மாதிரி சேர்க்கும் போது தான் நல்லா இருக்கும், காரத்தன்மை அதிகமாக வெளியே வராது. ஸோ ஒரு 7-8 நிமிஷம் போல் மிதமான தீயில் வச்சு அப்பப்போ கிண்டி விட்டு இந்த பச்சை மிளகாய்களை அப்படியே அந்த எண்ணெயிலே வதங்க விடுங்க. ரொம்ப வதங்கிடவும் கூடாது. இப்போ நான் ஒரு 7 நிமிஷம் போல் நல்ல மிதமான தீயில் வச்சு வதக்கிட்டே வந்துட்டேன். இப்போ நாம் புளி தண்ணியை சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த 1 கப்பு புளி தண்ணியை நான் சேர்த்துட்டேன். இந்த புளி தண்ணியை சேர்த்து கல்லுப்பு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு. ஊறுகாய்க்கு எப்போவுமே கல்லுப்பு சிறந்தது, கெட்டு போகாமலும் இருக்கும். இதை சேர்த்து அந்த புளி தண்ணியில் கல்லுப்பு கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 2 நிமிஷம் போல் அதை நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இந்த மஞ்சள் தூளை சேர்த்து கலந்து விட்டு இந்த புளி தண்ணியில் இந்த பச்சை மிளகாய் வேகட்டும். ஒரு 5-6 நிமிஷம் அப்படியே மிதமான தீயில் விட்டிங்கன்னா அது பாட்டு வெந்து நிறம் மாறும். இந்த பச்சை மிளகாவை ஒரு நாளைக்கு ஒரு 2-3 மிளகாய் நம்மளுடைய உணவில் சேர்த்துக்கலாம். இதில் அவ்வளோ நன்மைகள்லாம் இருக்குது. வயிற்று சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க, அதே மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் பச்சை மிளகாயை உணவில் சேர்த்துக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நமக்கு அப்படியே நிறம் மாறி வந்துருச்சு, புளி தண்ணியும் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் இதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறோம். வெறும் மிளகாய்த்தூள், நீங்கள் வீட்டில் அரைச்ச வெறும் மிளகாய்த்தூளாக இருந்தால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கடைத்தூளாக இருந்தால் 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம ஊறுகாய் பொடி அரைச்சோம் இல்லையா, அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் எடுத்துருக்கிறது ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக, அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும், 4 டேபிள் ஸ்பூன். அதை முழுசாகவே நீங்கள் அதில் சேர்த்துருங்க. இதை பொடியெல்லாம் சேர்த்து நீங்கள் கிண்டும்போது அந்த புளித்தொக்கு ஆட்டோமேட்டிக்காக கெட்டித்தன்மை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ரொம்ப நேரம் நாம் கிண்டிடவும் கூடாது, ரொம்ப ட்ரை ஆக்கிடவும் கூடாது. இது அந்த கிரேவி தன்மை இருக்கும்போதே தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் எல்லாமே மிதமான தீயில் வச்சு தான் நீங்கள் செய்யணும். அப்படியே கிண்டி விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறேன். நாட்டு சக்கரை இல்லைன்னா ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா அந்த கிண்டி விட்டுட்டோன்னா இந்த காரம், உப்பு, புளிப்பு, துவர்ப்பு எல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரு
அறுசுவையில் கிடைக்கிற மாதிரி எல்லா சுவையுமே இதில் கலந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கும். செய்து பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இதை நல்லா ஆற விட்டு கிளாஸ் கண்டெய்னர் இல்லைன்னா பீங்கான் ஜாடி செராமிக் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுங்கள். ஸ்டீல் பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணாதீங்க. என்கிட்ட பிளாஸ்டிக் டப்பா தான் இருக்குதுன்னா அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். வெளியவே நீங்கள் வச்சு கூட இதை பயன்படுத்தலாம். ஈரமான கரண்டியை போடக்கூடாது. ரெஃப்ரிஜிரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் பல மாதம் வச்சு பயன்படுத்தலாம். இது அதோடய தன்மையெல்லாம் மாறாது. உலகம் முழுக்க மக்கள் இந்த பச்சை மிளகாவை பல விதத்தில் அவங்க உணவில் பயன்படுத்துகிறாங்க. நம்ம ஊரில் அதுவும் தென்னிந்தியாவில் அதிகமாக இதை ஊறுகாயாக ஒரு மோர் மிளகாயாக போட்டு நம்ம உணவில் ரெகுலராக சேர்க்குறோம். ஸோ இந்த புளி மிளகாய் தமிழகத்துக்கே உரிய ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி. ஒரு மோர் சாதத்து கூட இல்லைன்னா சிறுதானிய கஞ்சி வகைகள் அது கூட ஒரு பருப்பு சாதத்து கூட சேர்த்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். அதோடைய காம்போ இட் வில் பி அன் ஹெவன்லி காம்போ. அதை சாப்பிட்றவங்களுக்கு தான் அந்த சுவை தெரியும். விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக சாப்பிடுங்க. புளியும் இந்த மிளகாவும் சேர்த்து சாப்பிடும் போது நமக்கு இந்த மூட்டு வலி பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, மிளகாய் சாப்பிட்லன்னா காலில் மூளை இருக்காதுன்னு. நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.